உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி முன்னாடி நிற்க வச்சுட்டு நம்ம சர்வதேச தலைவராக இருக்கிற நம்ம ஜியை பின்னாடி அவர் போய் சர்வதேச பிரச்சனையில் நுழையும் போது அவரை வேண்டிய உரிமை விட்டுற மாதிரி வேணும்னே வர சொல்லியே அவமானம். வர சொல்லலைங்க, போய் அவமானம் வர போய் ட்ரம்ப்பை மிரட்டினாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் ட்ரம்ப் வச்சாராங்க. தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இந்த G7 மாநாட்டுக்காக பிரதமர் மோடி கனடா போயிருந்தார். எப்படி சார்? நல்ல மரியாதையோட நீங்கள் வந்து அழைத்து வர சொன்னால் இழுத்து வந்திருக்காங்க. இந்த செந்தில் ஒரு படத்தை அந்த மாதிரி நீங்கள் போனாருன்னு சொல்லாங்க. அது என்ன அழைப்பு விடுத்தாங்க? அழைப்பு விடுக்கல, அவராக போனாருன்னு சொல்லுங்க. வண்டி ஏறி போயிருக்காரு அவர். இல்லை, கனடா பிரதமர் வந்து கூப்பிட்டதுனால தான் போனேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆமாம், கூப்பிட சொன்னால் கூப்பிடாம என்ன பண்ணுவாங்க? கூப்பிட சொல்கிறது. ஆமாம், அதாவது தானாக வந்து பத்திரிக்கை வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. சரிங்க. சில பேர் என்ன பண்ணால் நமக்கு பத்திரிக்கை கொடுக்க மாட்டான், ஆனால் அவன் கல்யாணத்துக்கு போய் ஆகணும், நமக்கு அசிங்கமாக போயிருந்தா வேற ஆளை வச்சு பேசுவேன். ஏன் ராமசாமி பத்திரிக்கை கொடுத்தீங்களா இல்லையா அப்படி இவனா ஆளை தூண்டி விடுவான். ஓ என்னையா பத்திரிக்கையை கொடுக்கல, அசிங்கமாக போயிடுறேன்னு இது நான் போய் கேட்குறேன்னு அவனை தூண்டி விடுவான். சொல்லிட்டு என்ன ராமசாமி சொன்னீங்களா, மறந்துட போகிறீங்க அப்படின்னு. நான் பார்ப்பான், கொடுக்கணும். இல்லை கொடுத்துருங்க, என்ன 3 நாள் தானே இருக்குது, ராமசாமி வரலன்னா அப்புறம் எப்படின்னு. அவன் என்ன பண்ணுவான்னா உள்ளுக்குள்ளே இருக்க பகை இவன்ட்ட சொல்ல முடியாது. கொடுப்போம்ப்பா கொடு, இல்லை நான் கொடுங்க, நான் கூட கொண்டு போய் கொடுத்துட்றேன், நான் அங்கே தான் போகிறேன் அப்படிங்கும்போது இப்படி உங்களை டார்ச்சர் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? சரி, இந்த நாய் வந்து ரொம்ப தொல்லை பண்ணுதுன்னு சொல்லி சரி நீ போய் கொடுத்துருக்காரு சொல்லு அப்படின்னா அவன்கிட்ட போய் பத்திரிக்கை கொடுத்தேன்னா அவன் வருவான் கல்யாணத்துக்கு. அப்போ ஊரே பார்க்கும்போது என்ன நினைக்கும்? பரவாயில்ல, ராமசாமிக்கு குப்புசாமிக்கு இவ்வளோ சண்டை இருந்தாலும் இப்போ கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சு வர சொல்லியிருக்கான் பார்த்தியா, அப்படி தான் நினைப்பாங்க, ஊர் அப்படி தான் நினைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த பார்க்கணும். ஜிக்கு முதல்ல பத்திரிக்கை கூப்பிடவே இல்லை. யார்? மோடியை? ஆமாம், ஓகே. மோடியை அவங்க கூப்பிடவே இல்லை கனடாவில். அப்புறம் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் என்னங்க கூப்பிடல, இல்லைங்க அவர் வந்தால் கொண்டுருவேன்றாங்க. சீக்கிய தீவிரவாதிகள்லாம் அங்கே இருக்கான், தமிழ்நாடு கேட்டவங்க போட்டுருவோன்றாங்க. இப்போ ஆனால் அவர் நாங்கள் பவர்ஃபுல்லான ஆள் தான் அவர் ஆனால் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குறது ஒரு பெரிய தலைவலி ஆயிரும். நாங்கள் மாநாடு நடத்தும், அந்த நேரத்தில் இவருக்கு போலீஸை நிறுத்தி அதை நிறுத்தி ஆர்மியை நிறுத்தி இவரை வந்து இவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் எங்களுக்கு பெரிய தலைவலி, அதனால நாங்கள் கூப்பிடல. அப்புறம் திருப்பி இல்லை நாங்கள் பார்த்துக்குறோங்க, நாங்கள் பாதுகாப்புலாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் இந்தியாவே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி பேசி எஸ்எல் பேஸில் பேசி நீ இவ்வளோ பெரிய உலகத் தலைவர், அவர் சொன்னார்னா எல்லா போரும் நிற்கும். போன G7லலாம் பார்த்தீங்கல்ல எப்படி பண்ணாருன்னு. நீங்கள் அவரை வந்து கூப்பிடாமல் இருந்தீங்கன்னா நல்லா இருக்குமா? இந்த திருவிழாவுக்கு வந்து ஆட்டக்காரிகளை கூப்பிடுவாங்க, வேறு ஆட்டக்காரியை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் அவங்க ஆள் அனுப்புவாங்க. என்னங்க போன வருஷம் கூப்பிட்டீங்க, முந்தின வருஷம் என்ன மாதிரி அந்த பொண்ணு ஆடிச்சு, எப்படி எவ்வளோ கூட்டம், எப்படி இப்போ காசு அள்ளி இருந்தாங்க. இந்த டைம் அந்த பொண்ணு இல்லையா, ஒரே ஆளை 3 டைம் கூப்பிட்டா நல்லா இருக்காதியா, அது ஒரு ரூபாய்க்கு ஒன்று இப்போ தெரிஞ்சு போச்சு எங்களுக்கு, நாங்கள் கூப்பிடலன்னு. ஏங்க நீ பேமெண்ட்டு இப்போ கொண்டு 50,000 கொடுத்தீங்க, 10 ரூபா கூட குறைச்சி கொடுங்க, ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணேன் 30 ரூபா கொடுங்க, அதுக்கப்புறம் வண்டி காசு மட்டும் கொடுங்க, அந்த பொண்ணு வந்து ஆடிட்டு போங்க ஒரு பாட்டுக்கு. அசிங்கமாக இல்லையா? அது எவ்வளோ தூரம் அதுக்கு மனசு சங்கடப்படும்ல. போன டைமில் அவங்கள எப்படி திருப்திப்படுத்தி எப்படி ஆடிச்சு அப்படின்னு. அப்புறம் சரி வந்துட்டு போச்சு இல்லைன்னு. சரி, அப்புறம் அங்கே போய் 3வது முறையாக தொடர்ந்து சில பேர்லாம் போடுவான், சன் டிவி புகழ், ராஜ் டிவி புகழ் அப்படின்னு போடுவான், ஜோசியக்காரன்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஒரு டைமு காசை கொடுத்து எதையோ ஒன்றில் அவனை காமிச்சிருப்பான் மைக்கோட, அதை வச்சு சன் டிவி புகழ், ராஜ் டிவி புகழ், ஜெயா டிவி புகழ்னு பழைய காலத்தில் போடுவாங்க. விஜய் டிவி புகழ் அது ஏதோ கெஞ்சி கூத்தாடி அவனே ப்ரொடியூசரை பிடிச்சி போய் 10ஓட 11 உட்காந்து வந்துருப்பான் ஜோசியர். இல்லை ஜோசியர்கள் இந்த மருத்துவ இந்த நிறைய பேர் இருக்காங்க பூசாரிகள்லாம் உட்காந்துட்டு அதை வச்சு விளம்பரம் கொடுப்பான் பேப்பரில். ஸோ அந்த மாதிரி இப்போ இது பண்ணுற மாதிரி தான் இப்போ இதை நம்ம பார்க்கணும். இப்போ ஜி போயிருக்காரு, போய் பின்னாடி தள்ளி விட்டாங்க. போன டைமில் முன்னாடி நிற்பார். ஆமாம், 2022, 23, 24 பார்த்தீங்கன்னா முன்னாடி நிற்பார் பைடன் பக்கத்தில். பயங்கர பில்டப் பாருங்க, இவரே போய் நின்றுவார். பல பேருக்கு வேலை போயிருக்கு G7. எப்படியா G7 7 நாடுகள் தான், புரியுதா உங்களுக்கு? பிரிட்டனு, ஃப்ரான்ஸு, அமெரிக்கா, இப்போ ஜப்பானு, இத்தாலி, அப்புறம் வந்து கனடா, அப்புறம் வந்து கனடா, இவங்க 7 பேர் தான். ஃப்ரான்ஸ் இந்த 7 பேர் தான், புரியுதா? இது 7 பேர் தான் இங்கே நிற்கணும். இவர் பாட்டுக்கு வந்து முன்னாடி நின்றுட்டார். எப்படா நீ விட்டன்ற மாதிரி அதிகாரிகளை வந்து வேலையை போன வருஷமும் ஒரு 4-5 பேர் வேலை போயிருக்கு.
எப்படி விட்டானோடனே இல்லை ஒரு தலைவர் வரும்போது நம்ம என்ன சொல்ல முடியும், அவர் பாட்டு தள்ளி விட்டு வந்து நின்றுறாருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல. அப்போ இந்த தடவை ஆளை போட்டு தடுத்துட்டாங்க. அவர் வரும்போது பிளாக் பண்ணுறேன் சார் ப்ளீஸ் அப்படின்னு நிறுத்திட்டாங்க. அப்புறம் திருப்பி எடுத்தே ஆகணும்னால பின்னாடி தள்ளி விட்டாங்க. குரூப் ஃபோட்டோவெல்லாம் பின்னாடி தள்ளி உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை முன்னாடி நிற்க வச்சுட்டு நம்ம சர்வதேச தலைவராக இருக்கிற நம்ம ஜியை பின்னாடி தள்ளி விட்டாங்க. இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா தெரியும். அதிலே மனம் நொந்து போய் வேறு எங்கேயோ ஊருக்கு போயிட்டார். உடனே ஃபோனை போட்டு நான் வரேன்னு சொல்லி ஒரு அவார்டு ரெடி பண்ண சொல்லி குரோஷியாவுக்கு எங்கே போயிட்டு ஆமாம் சார். அங்கே போனால் அவங்க வேகமாக இந்த படம்லாம் ஃப்ரேம் போடுவாங்க. இல்லை அவங்கள்ட்ட சொல்லி என்னத்தையும் ஒன்று ரெடி பண்ணி ஒரு விருதுன்னு சொல்லி எனத்த ஒன்று ரெடி பண்ணி கையில் கொடுத்து அதை சங்கிகள்லாம் பரப்பிட்டுருக்கேன். இப்போ G7 மறைச்சிட்டு ஓகே குரோஷியா ஒரு சின்ன நாடு. ஓகே ஓகே சார். 3 கோடி பேரா 2 கோடி பேராக தான் இருக்காங்க மொத்தம். அங்கே போய் அவங்களுக்கு ஒன்றே ஃபோன் அடிச்சு ஜி அங்கே வரேன்றாரு, நீ ரொம்ப நாளாக கூப்பிட்டு நாங்கள் எங்கே கூப்பிட்டோம் இல்லைங்க. அப்போ சொன்னீங்கல்ல ஒரு டைம் வந்துகிட்டு இருக்காரு, ஃப்ளைட் அங்கே தான் வந்துட்டு இருக்கு, டப்புன்னு ஒரு அவார்டு ரெடி பண்ணுங்க அப்படின்னோடனே ஒரு மலர் வளையத்தை ரெடி பண்ணுங்கன்றிருக்காங்க. என்னையா மலர் இல்லை அங்கே உள்ள வீரர்கள் முன்னால் உங்கள் வீரர்கள் செத்து போயிருப்பாங்களா, அவங்களுக்கு ஜி வைப்பார், இது எங்களோட வழக்கம் அப்படின்னு சொல்லி மலர் வளையத்தை ரெடி பண்ணி ஜி கொடுத்துருக்காங்க. கொடுத்து அதை கொண்டு போய் வச்சுட்டு ஒரு அவார்டும் கொடுத்துட்டு எல்லா ஊர்லேயும் அவார்டு கொடுப்பாங்க. எங்கே போனாலும் முதல்ல எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் ஃபோன் பண்ணி சொல்கிறது என்னன்னா அவார்டு ரெடி பண்ணிட்டீங்களா, என்ன அவார்டுன்னு. உங்கள் ஊரில் அவார்டுன்றதே கிடையாது, யாருக்கா கொடுப்பீங்க இல்லையா? இல்லை எங்களுக்கு அந்த பழக்கமே கிடையாது. ஒன்றும் இல்லைங்க, ஒரு A4 சீட்டில் ஒரு இதை டைப் பண்ணுங்கள், உலக தலைவர் அவர்களே அவர் நீங்கள் வந்து உங்களை மாதிரி ஒரு தலைவர் இல்லைன்னு சொல்லி குரோஷியா பாராட்டுகிறதுன்னு உங்கள் ஜனாதிபதியை கையெழுத்து போட சொல்லுங்கள். அதை அப்படியே ஃப்ரேம் கடையில் கொடுத்து ஃப்ரேம் போட்டு ரெடி பண்ணி வைங்க, அதுதாங்க அவார்டு. இதுதான் நான் எங்களுக்கு இவ்வளோ நாள் தெரியுதுன்னு சொல்லி பல பேர் கொடுத்துருக்கேன் அவார்டு கொடுத்துருக்கேன். இப்போ குரோஷியாவில் போய் அதையும் வாங்கிட்டு இப்போ ஜி வந்திருக்காரு. வந்து சங்கிகளாக அதை பரப்பிட்டுருக்கேன். குரோஷியா அந்த அவார்டு எவனோ ஒருத்தன் இந்தியன் அங்கே அவன் கஞ்சா விற்கிறானா சாராயம் விற்கிறானா தெரியல, கோட் சூட் போட்டிருப்பாங்க ஃபுல்லாகவே தெரியுமில்ல உங்களுக்கு. அமெரிக்கா பிரிட்டன்லாம் பார்த்தீங்கன்னா கஞ்சா சாராயம் விற்கிறேன் ப்ரௌன் சுகர் விற்கிறேன் கூட கோட் சூட் தான் போட்டிருப்பான், ஏன்னா குளிர் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எவனோ கோட் சூட் போட்டவன் காலில் விழுந்திருக்கான் ஜி காலில். இந்த சங்கிகள்லாம் என்ன பண்ணான்னா குரோஷியா அதிபர் வந்து நிறையா அவன் எங்கேயோ இப்போ ரோட்டில் கர்ச்சிப் விற்கிறவன் போல, அவன் திடீர்னு காலை தொட்டு கொடுப்பான். இந்திய ரொம்ப நாளைக்கு முன்னாடி பிழைக்க போனவன். உடனே அதை எடுத்து இவங்க குரோஷியா அதிபர் காலில் விழுந்தான்னு நேற்று பாருங்க. ஆமாம் நேற்று ஃபுல்லாக அது எவ்வளோ கொடுமை பாருங்க. இந்த மாதிரிலாம் இந்த பெருமை தேவையாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். G7 அசிங்கப்படுத்தி பின்னாடி தள்ளி விட்டாங்க. இருந்தாலும் நமக்கே கண்ணீர் வருது. நம்ம பிரதமர் தானே, என்ன இருந்தாலும் உங்களுக்கு தானே பிரதமர். இப்போ நீங்கள் கேள்வி மட்டும் கேட்குறீங்க, அவர் அவமானப்பட்டால் உங்களுக்கு இல்லையா அந்த அவமானம்? எனக்கே ரொம்ப நேற்றுலேருந்தே சாப்பாடே இறங்கலை. ஏன்னா முன்னணியில் இருந்த ஒரு உலகத் தலைவனா இப்படி எல்லாம் டாப்பில் இருந்தவனை ஒருத்தர் வந்து பின்னாடி தள்ளும்போது இது எல்லாமே இந்த ட்ரம்ப்போட அநியாயம் தான். ட்ரம்ப் செய்யக்கூடிய இந்த நாசகார செயலில் ஜியை அசிங்கப்படுத்தி விட்டாங்க. இனி அவர் போகக்கூடாது, G7 கூப்பிட்டாலும் போகக்கூடாது மோடி அப்படின்றது நம்மளோட வேண்டுகோளாக இருக்கும். வேணும்னே வர சொல்லியே வர சொல்லலைங்க, நீ திருப்பி திருப்பி வர சொல்லிட்டு இவரா போய் இவரா வந்து கொடுக்க எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் கொடுக்க சொல்லி ஜிக்கு தெரியாத மாதிரியும், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் வந்து அவங்க கூப்பிட்றாங்க ஜி என்ன ஜி கனடாவில் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி இவரை கூப்பிட்டு போயிருக்காங்க. ஆனால் அவங்க கூப்பிடவே இல்லை, இவங்களாம் போய் கூப்பிட சொல்லியிருக்காங்க. அவார்டு வேறு கேட்டிருக்காங்க G7. அதெல்லாம் இங்கே நடக்காத, வேறு எங்கேயா போய் பார்த்துக்கிட்டேன். இலங்கை, பர்மா மற்றும் தாய்லாந்து அங்கே போய் வாங்கி இங்கேலாம் வராதிங்கன்றாங்க. அதெல்லாம் அவார்டு கொடுக்க முடியாதுன்றாங்க. நோபல் பரிசு தான் கொடுக்கணும், அது அவார்டு கொடுங்க. நோபல் பரிசுக்கே டார்கெட் போட்டாங்க 2வது. எதுக்குன்னு தெரில, அமைதி விருதுன்னு சொல்லி. அமைதிக்கான நோபல் பரிசு அதுக்கு தான் போய் இதெல்லாம் பண்ணார். எதுனா யோகாலாம் பண்ணார்ல ஐநாவில் போய். அதான் இந்த அமைதி, ஆன்மீகம், தத்துவம் இதில் சிறந்து விளங்கினார்னு சொல்லி ஏதோ கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அவங்க சொல்கிறாங்க நாங்கள் மருந்து குடி செத்தாலும் செத்துருவோம், நோபல் பரிசே கிளச்சி விட்டாலும் அதெல்லாம் அப்படிலாம் சட்டத்துக்கு புறம்பாக பண்ண முடியாதுன்றாங்க. ஸோ அதனால் பற்றி இப்போ சின்ன சின்ன நாடுகள் அவார்டு வாங்கி அதிக விருது பெற்ற பிரதமராக நம்ம பிரதமர் இருக்கிறது நமக்கெல்லாம் பெருமையாக சார். அப்புறம் அந்த கனடாலே சார் 35 நிமிடம் ட்ரம்ப்பும் இவரும் ஃபோனில் ஒரே கனடாவில் இல்லைங்க, இங்கே இருந்துங்க கிளம்புறதுக்கு முன்னாடிங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி அது என்ன பேசினாங்கன்னு அவங்க 2 பேருக்கு தான் தெரியும். இந்த சங்கி கோடி மீடியாலாம் என்ன பண்ணிட்டான்னா இதை மிரட்டினான்ட்ட யாரை ட்ரம்ப்பை மிரட்டினாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் ட்ரம்ப் வச்சாரா திருப்பியும் சொல்லி சண்டையை நிறுத்தினது நான் தான். ஜியை தொடர்ந்து அவமானப்படுத்துகிறார். ஜியோடைய ஒரு அந்த இதில் தான் இப்போ இந்தியாவில் நம்ம பில்டப் எப்படி கொடுத்துட்ருக்கோன்னா ஜிக்கு பயந்து சாபா ஷரீஃப் டப்புன்னு போகிற நிறுத்திட்டாரு பயந்து போய் அப்படின்னு நம்ம பில்டப் கொடுத்துட்ருக்க நேரத்தில் அமெரிக்காக்காரன் உள்ளே போகுது ட்ரம்ப்பு. நான் சொல்லி தான் நிறுத்தினாங்க, இல்லைனா வியாபாரம் படுத்தும் 2 பேரும் உள்ளே விட மாட்டேன்னா அவரும் ஓகேன்ட்டார், ஜியும் மிரண்டாரு அப்படின்னு கிளப்பி விட்டாங்க. ஸோ அதை சமாளிக்கிறதுக்காக இவங்க ஃபோனில் சும்மா பேசினதெல்லாம் இவங்க கிளப்பி விட்டாங்க.
என்ன பேசினான்னு ஜியே சொல்லலை. இல்ல அந்த வெளியுறவுத்துறை செயலாளர் என்ன சொன்னார் இது மாதிரி வந்து பாகிஸ்தான் தான் வந்து எங்கள்கிட்ட வந்து போற நிப்பாட்ட சொன்னிச்சு. ஆமாம், பாகிஸ்தானை ட்ரம்ப் மிரட்டுறாரு, பாகிஸ்தான் இவங்கள்ட்ட போற நிறுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதோட அவர் அந்த சீனோட அவர் முடிச்சிட்டாரு. அடுத்து ட்ரம்ப் ஜிக்கு ஃபோன் போட்டது அதை பற்றி மிஸ்ரி சொல்லல. ட்ரம்ப் 2 கால் பண்ணுறாருங்க. மொதல் கால் பாகிஸ்தானுக்கு பண்ணுறாரு, நிறுத்திருப்பா போதும் அப்படின்ட்டார். சரிங்க எஜமா நிறுத்திடுறேன்டா. அடுத்த கால் வந்து இங்கே வருது, யாருக்கு? ட்ரம்ப் ஜிக்கு வருது, நிறுத்திடுங்கன்றாங்க. சரி எஜமான் நிறுத்திடுறோம். எஜமான் சொல்லிக்க மாட்டார். ஓகே ஏன் நிறுத்தணும் அப்படின்னு கேட்டிருப்பாரு. இல்லை பிஸ்னஸை நிறுத்திடுவேன். சரி நீங்கள் சொல்லிட்டீங்களே என் நண்பர் அப்படின்னு நிறுத்திட்டார். அப்போ என்ன அர்த்தம்? நான் சொல்லி தான் நிறுத்தினதா, ட்ரம்ப் சொல்கிறது கரெக்டு தான், பாகிஸ்தான் இவர் ஜி சொல்லி நிறுத்தினதும் கரெக்டு தான், ஜியை ட்ரம்ப் மிரட்டினதும் கரெக்டு தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, நம்ம சொல்லலை. 3மே உண்மைதாங்க. ஓகே, ஒருத்தர் பாதி பாதியாக சொல்கிறாங்க. சார் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் குறித்து அந்த அந்த தீவிரவாதிகள்லாம் என்ன நீங்கள் போகாதீங்க, வேண்டாம். அது ஆப்ரேஷன் சிந்தூர்ன்றது நம்ம வீரதீரமான ஒரு சண்டை, அதுக்குள்ளே நீங்கள் போகாதீங்க. இல்லை இப்போ அதுக்கான இப்போ நீங்கள் முன்பே சொன்னீங்க நம்ம இஸ்ரேல் ஈரானுக்கு ஒரு இலக்கு இருந்துச்சு, அதுக்காக போர் தொடுது. இப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கான இலக்கு முடிஞ்சு போன கதையை ஏன் பேசுகிறீங்க? அவங்களே நிறுத்திட்டாங்க, இப்போ நீங்கள் அது திருப்பி சண்டையை தூண்டி வர மாதிரி. ஆப்ரேஷன் சிந்தூர் தான் முடிஞ்சு போச்சே. அதுதான் ட்ரம்ப் அப்பப்போ முடிச்சு வைக்கிறார். அதை எடுக்காத தேர்தல் பிரச்சாரத்தில் ட்ரம்ப் இப்போ மோடி பேசுனா ட்ரம்ப் உள்ள வருவாங்க. அதுக்காக தானே அசிங்கப்படுத்துறது ஜியை. சண்டை முடிஞ்சு போச்சு, அதோட விட்டு அதை அரசியலுக்காக பயன்படுத்தினா நான் சொல்லி தான் நிறுத்தினேன்றது திருப்பி நான் சொல்லிகிட்டே இருப்பேன். சார் பாகிஸ்தான் தளபதியும் கூப்பிட்டு நேற்று விருந்துலாம் ட்ரம்ப். ஆமாம், அது அவர் கொடுத்துருக்காரு, கறி விருந்து கொடுத்துருக்காரு, ஆட்டுக்கறி வறுவல். அது என்ன சார்? அது வந்து கடுப்பு ஏற்றுறது தான். பாகிஸ்தான் தளபதியும் நம்ம ஜியவும் ஒன்றா ஆக்கக்கூடிய ஒரு கேவலமான முயற்சியை ட்ரம்ப் செய்கிறார். ஓகே, நம்ம ஜி எவ்வளோ பெரிய ஆள், இப்படி தளபதியிலே உட்கார வச்சு நோட்ஸ் கொடுத்து எப்படி தாக்குதல் நடத்தணும் என்ன அப்படின்றத விளக்கக்கூடிய கப்பல் படை தளபதி, விமானப்படை தளபதி, தரைப்படை தளபதி 3 பேரை உட்கார வச்சு நோட்ஸ்லாம் ஒரு தளபதி இருப்பார். பார்த்தீங்களா அது வீடியோ? அந்த மாதிரி ஒரு மாபெரும் தலைவனை, சர்வதேச தலைவனை கொண்டு போய் ஒரு இராணுவ தளபதிக்கு ஈக்குவலாக இவர் அவர் ஒன்று அப்படின்னு சொன்னது அது இந்தியாவுக்கே அவமானமாக நான் கருதுகிறேன். ஜியை அமைச்சானா நம்மளை அவமதிச்சானா? ட்ரம்ப் இந்த மாதிரி வேலையை செய்கிறது, தொடர்ந்து ஜியை ஜியை அரசியல் ரீதியாக காயப்படுத்துறது, ஜியை அரசியல் ரீதியாக டம்மி ஆக்கிறதுக்கும் ட்ரம்ப் செய்யக்கூடிய முயற்சி தான். சார் இப்போ நிறைவாக சார், இப்போ இந்த இந்தியா பாகிஸ்தானுக்குள்ளார அமெரிக்காவோட அரசியல் அது ஏன் சார் தொடர்ந்து இந்த ட்ரம்ப் இதுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்காரு? மோடியை பலவீனப்படுத்தணுங்கிறது அதுக்காக தான். மோடியை பலவீனப்படுத்தி மோடி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம பெரிய தலைவராக நினைக்கிறோம். மோடியை நம்ம பெரிய தலைவர் தான். நமக்கு இந்தியர்களை பொறுத்தளவுக்கு மோடி மிகப்பெரிய ஒரு சர்வதேச தலைவர். அவர் சொன்னார்னா உக்ரைன் போர் நிற்கும், ஃபோன் பண்ணார்னா ரஷ்யா கேட்பாங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. எந்த போரையும் மத்தியஸ்தம் பண்ண தயார் அப்படின்னு அவரை போட்டு அடித்தா புரியுதா அவங்களுக்கு? நம்ம 2 பேரும் சண்டை போட்டு தான் இருக்கோம். இவர் சொல்லிகிட்டே இருக்கார், சண்டை போடாதீங்க விடுங்க, நான் நிறுத்துறேங்க 2 பேரையும். நான் சொன்னால் அவர் கேட்பார், இவர் கேட்பார் சொல்லிக்கும்போது அங்கிட்டு இருந்து ஒருத்தர் சப்பு இவர் அடிச்சு விட்டானே எவ்வளோ ஆச்சு. அந்த மாதிரி தான் இப்போ ட்ரம்ப் பண்ணுறாரு. மோடி தன்னை பெரிய தலைவராக காட்டிக்கிறார். நமக்கு பெரிய தலைவர் தான். அவர் போய் சர்வதேச பிரச்சனையில் நுழையும் போது அவரை வேண்டிய உரி விட்டுற மாதிரி பண்ணுறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுவார், எப்படி போவார் அடுத்து? எவ்வளோ பெரிய அவமானம் இது இந்தியாவுக்கே ஏற்பட்ட அவமானம், ஜிக்கு ஏற்பட்ட அவமானம், நமக்கு ஏற்பட்ட அவமானம் மாதிரி. அது மாதிரி ட்ரம்ப் தொடர்ந்து ஜியை சரிச்சு விடுறதுலையும் அவரை கூப்பிட்டு நடுவில் வச்சு அசிங்கப்படுத்துறதுலையும் இப்படி தொடர்ந்து செஞ்சிட்ருக்காரு. இதை நிறுத்தணும் அப்படின்றது தான் நம்ம ஜி சார்பில் நம்ம கேட்டுக்கணும். சார் இப்போ இந்த ட்ரம்ப் இப்படி பண்ணுறது சார், மோடி ட்ரம்ப்போட ஒரு பெரிய பவர்ஃபுல்லாக வந்துடுவாருன்னு பயமா சார்? நீங்கள் என்னம்மா கொடுமையாக இருக்கு, நீ சீமான் பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் அதிபர் ஆனால் இந்த நாட்டை நீ கவுன்சிலராக கூட ஆக முடியாது, நீ எப்படி அதிபராகன்றது அப்படி தானே இருக்கு, புரியுதா உங்களுக்கு? சார் அந்த மாதிரி இருக்கு. இப்போ நீங்கள் கேட்குறது ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பொங்குறீங்க ஜிக்காக. ஜி ட்ரம்ப் அளவுக்கு அமெரிக்க அதிபர் அளவுக்கு கொண்டு போகிறீங்க. அந்த அளவுக்கு பொங்குனதுனால தான், சங்கிகள் பொங்குனதுனால தான் இப்போ அவங்க போட்டு ஜியை போட்டு அடிக்கிறாங்க. சங்கிகள் தப்பிச்சுப்பான் ட்விட்டர் அது இதில் போட்டு, அவங்க யாரை போட்டு அடிப்பாங்க? ஜியை தான் பிடிப்பாங்க. அந்த மாதிரி தான் போய்ட்டுருக்கு. நீங்கள் ஜியை தொடர்ந்து பாதுகாப்பாக வச்சுருக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஜியை நீங்களே தெருவில் இழுத்து விட்றாதீங்க. நீங்கள் இப்படிலாம் பயங்கரமாக பேசினீங்க அப்படின்னா அவங்க 4 பேர் கேள்விப்பட்டான்னு வைங்க, ஜியை போட்டு தான் அடிப்பாங்க. நீங்கள் வீட்டில் போய் படுத்துறீங்க சாப்பிட்டு கேள்வியை கேட்டு. இப்படி 4 மீடியாவில் வரும்போது இது அமெரிக்கா அளவுக்கு போச்சு அப்படின்னா ஜிக்கு தான் ஆகுது அரசியல். ஸோ அதனால் இதுதான் போய்ட்டுருக்கு. நன்றி. கண்டிப்பாக.